வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தாமான் ஸ்ரீமுடா வெள்ள பிரச்சினை. ஆயர்கூனிங் தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக இருக்கும் சிலாங்கூர் முதல்வரை சந்திக்க பாதிக்கப்பட்ட மக்கள் முடிவு. கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினரை நிராகரித்தனர். சிலாங்கூர் மாநிலத்தின் தாமான் ஸ்ரீமுடா, புகிட் கமுனிங், பத்து லப்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று தங்கள் பகுதியில் தொடரும் வெள்ள பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமாக கூடினர். இப்பகுதி மக்களின் நிகராளியான உமாகாந்தன் கிருஷ்ணன் கூறுகையில், வெள்ள பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண கோரி ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரப்புரை செய்து வரும் சிலாங்கூர் மாநில முதல்வர் அமீருடின் ஷரீக்கு ஒரு கோரிக்கை மனுவை வழங்க அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தற்காலிக தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடாவிட்டால் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்படும் என்று முன்னதாக அறிவித்திருந்தோம் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பிரகாஷ் அங்கு வந்து நிலைமையை விளக்க முயன்ற போது மக்கள் அவரை பேசவிடாமல் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு எஸ். பிரகாஷ் இடத்தை விட்டு சென்றார். ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் PSM கட்சியின் வேட்பாளர் பவானி KS, பரிசான் நேஷனல், பரிகாத்தான் நேஷனல் ஆகிய இரு கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்கள் சொத்து மதிப்பை அறிவிக்க வேண்டும் என்று சவால் விடுத்துள்ளார். தான் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு ஒரு காரை மட்டுமே வைத்திருந்ததாகவும், ஆனால் திடீரென சொகுசு கார் வைத்திருப்பவர்கள் ஊழல் செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார். PSM கட்சி ஒவ்வொரு ஆண்டும் சொத்துக்களை அறிவிப்பது போல பரிசான் நேஷனலின் யுஸ்ரி பாக்கீரும், பரிகாத்தான் நேஷனலின் அப்துல் முஹைமின் மாலிக்கும் தங்கள் சொத்து மதிப்பை அறிவிக்க வேண்டும் என்று பவானி வலியுறுத்தினார். இதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களின் சொத்துகள் அதிகரித்துள்ளதா இல்லையா என்பதை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தனது தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 21,248 ரிங்கிட் என்றும், இதில் கார், கைபேசி, ரொக்கம், வங்கி சேமிப்பு ஆகியவை அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய பயணம் உலகளாவிய குழப்பமான சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இப்பகுதியில் அவரது பயணத்தில் மலேசியாவை தேர்வு செய்ததற்காக சீன அதிபருக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்தார். சீனா மலேசியாவை அழுத்தத்திற்கு உட்படுத்த வரவில்லை, மாறாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் நட்புறவை வலுப்படுத்த வந்துள்ளது. ஆசியாவிற்கும் ஆசியான் நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட மலேசியா உறுதி பூண்டுள்ளது என அன்வார் குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மாமன்னரின் அழைப்பின் பேரில் 3 நாள் அரசு முறை பயணமாக மலேசியாவுக்கு வந்தார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுடன் பல்வேறு துறைகளில் 31 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2009 முதல் சீனா மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பூச்சோங்கில் மிசி எனப்படும் மலேசிய இந்திய திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பு அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட 3D அச்சிடுதலிலும் லேசர் வேலைப்பாடுகளிலும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு எனும் திட்டத்தை நேற்று பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபியின் தொடக்கி வைத்தார். இந்த திட்டம் பூச்சோங் இந்திய சமூகத்தினருக்கு நவீன தொழில்நுட்ப திறன்களை வழங்கி அவர்களின் வேலை வாய்ப்பையும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் போட்டித்தன்மையையும் அதிகரிக்கும் நோக்கம் கொண்டது என யோபியின் குறிப்பிட்டார். மிசியின் இந்த முயற்சிக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். தனிநபர்களுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அறிவையும் திறன்களையும் வழங்குவதன் மூலம் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என யோபியின் தெரிவித்தார். மேலும் இந்த முயற்சிக்கு ஆதரவளித்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமிக்கும் அவர் நன்றி கூறினார். இந்த திட்டம் நாடு முழுவதும் இதுபோன்ற பல முயற்சிகளுக்கு வழிகாட்டியாக அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலலங்காட்டிலுள்ள ஓர் உணவகத்தில் நேற்று வெட்டுக்கத்தியுடன் வந்த ஒருவரை நோக்கி
பாதுகாவலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 307வது பிரிவின்படியும் ஆயுதச் சட்டம் 1960 படியும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கோலலங்கட் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மல் ரிசால் ரட்ஸி தெரிவித்தார். சம்பவத்தன்று நண்பகல் 12:05 மணியளவில் ஆடவர் ஒருவர் மனநலம் சரியில்லாத தனது தம்பி வீட்டில் தகராறு செய்ததாக காவல்துறையில் புகார் அளித்தார். பின்னர் அந்த நபர் பந்திங் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் ஓர் உணவகத்தில் மருத்துவ அதிகாரிகளை வெட்டுக்கத்தியை கொண்டு மிரட்டியதாகவும் அப்போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் தகவல் கிடைத்தது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் யூகங்களை பரப்ப வேண்டாம் என்றும் தகவல் தெரிந்தவர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் அக்மல் ரிசால் ரட்ஸி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று அதிவேகமாக பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. தலைநகரில் உள்ள உரிமம் பெறாத வணிகர்களை முறைப்படுத்தும் நடவடிக்கையை கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். உரிமம் இல்லாத அனைத்து வணிகர்களும் இந்த கால வரையறைக்குள் பதிவு செய்து நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது முழுமையான மன்னிப்பு அல்ல என்றும் நிலைமையை சரி செய்து சட்டப்பூர்வமாக வணிகம் செய்ய ஒரு வாய்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த காலக்கெடுவுக்கு பிறகும் உரிமம் பெறாத வணிகர்கள் தொடர்ந்து செயல்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்தார். இந்த நடவடிக்கை 2 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் லெஸ்தாரி நியாகா திட்டத்தின் ஒரு பகுதியாகும். சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அமலாக்க நடவடிக்கைகள் நியாயமானதாகவும் தற்போதைய சவால்களுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போலியான ஹஜ் பயண ஏற்பாடுகளை வழங்கி மற்றவர்களை ஏமாற்றி லாபம் சம்பாதிப்பவர்களை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது என்று சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா அறிவுறுத்தினார். அங்கீகாரம் இல்லாத முகவர்களால் யாத்ரீகர்கள் ஏமாற்றப்படுவதை அரசாங்கம் தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏமாற்றுபவர்களுக்கு இறைவன் கடுமையான தண்டனை வழங்குவார் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் இந்த ஆண்டு ஹஜ் செல்லும் யாத்ரீகர்கள் புனித பூமியில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சிலாங்கூர் மட்டுமின்றி மலேசியாவின் நட்பெயரை காக்க வேண்டும் என்றும் சுல்தான் கேட்டுக் கொண்டார். சவுதி அரேபிய அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியுமாறும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். உடல் ஆரோக்கியத்தை பேணுவது ஹஜ் கடமையை சரிவர நிறைவேற்ற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடா உலுமுடா வனப்பகுதியின் நீர்நிலைகளை பாதுகாப்பதால் வீட்டு பயன்பாடு, தொழிற்சாலைகள், நெல் விவசாயம் ஆகியவற்றுக்கு நீர் ஆதாரத்தை உறுதி செய்யும் என்று கடா ஆட்சியாளர் சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பட்லிஷா தெரிவித்தார். வனப்பகுதியை முழுமையாக பாதுகாப்பதையும் அனைத்து தரப்பினரின் கூட்டு பாதுகாப்பு முயற்சிகள் மூலம் அதனை மீட்டெடுப்பதையும் மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நீர்நிலைகள் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கும் என்றார். மேலும் நெல் உற்பத்தியும் இந்த நீர் ஆதாரத்தையே சார்ந்துள்ளது. கிடா மாநில அரசின் 2 மில்லியன் மரங்கள் நடும் திட்டத்தை சுல்தான் வரவேற்றார். நெல் உற்பத்தியை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பமும் சிறந்த விதைகளை பயன்படுத்துவதும் அவசியம் என்றும் இதற்காக மாடா, மார்டி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய நெல் வயல்களில் 2 வருடங்களில் 5 முறை பயிரிடும் முயற்சியையும் அவர் ஆதரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.